கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு கொடான கொடு நன்றி. மீண்டும் இந்த அற்புதமான ஒரு தருணத்தை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்கெல்லாம் அது வந்து சேர ஒரு அருமையான ஒரு இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். கர்த்தர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை குறித்து அவருக்கு நோக்கமும் சித்தமுமாக இருக்குது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை திறனை மாற்றுவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்று சில காரியங்களை நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் காசு தேவை என்று சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே பிரசங்கம் பண்ணுறோம். பிரசங்கமும் சில இடத்துல பண்ணுறாங்க, சில இடத்துல பண்ணுறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பணம் தேவைன்னு சொல்கிறோம். ஆனால் பாருங்கள், இதையெல்லாம் சபையில் போதிக்கிறதே கிடையாது. பணம் தேவை, பணத்தை எப்படி நீங்கள் கையாள வேண்டும், பணம் எப்படி நீங்கள் பெருக்க வேண்டும், இதை எப்படி அதிகரிக்க வேண்டும், இதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்கிறது கிடையாது. அதை பற்றி போதிக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், சபைக்கு கட்டுக்கு பணம் தாங்க, ஊழியம் பணம் தாங்க, இப்படி எல்லாத்துக்கும் பணம் தாங்கன்னு கேட்குறது. ஆனால் செழிப்பை பற்றி போதிக்கிறதே கிடையாது. அவன் எப்படி செழித்திருக்கானா, அவன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பார்க்குறதே கிடையாது. ஒவ்வொருவரும் செழிக்க வேண்டும். செழிப்பு இருக்கிறதா என்று நாம் முதல்ல பார்க்க வேண்டும். இதை போதிக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் செழிப்பு இருக்கிறதா, இதை பற்றி நாம் போதிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இந்த உலகமெங்கும் போக வேண்டும். அப்படின்னா நமக்கு காசு தேவைப்படுகிறது. நம்ம எல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லுவதற்கு வெளியே செல்லும்போது நமக்கு காசு தேவைப்படுது. ஆனால் பாருங்கள், சில பேர்கள் காசு தேவையில்லை, பணம் தேவையில்லைன்னு சொல்லுங்க. ஆனால் எதை எப்படி தான் சொல்கிறாங்களோ, எப்படி நம்புகிறாங்களோ எனக்கே தெரியல. நமக்காக தம்மையே கொடுத்த தம்மை இந்த பூமியிலே வெளிப்படுத்தினார். அவர் கொடுத்த நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா திறனையும் நம்ம மாற்றினார். பாருங்கள், ஒரு இயேசு கிறிஸ்து. நீங்கள் கேட்கறதற்கு அதிகமாகவே செய்கிறவர் அவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம் கேட்காமலே நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவையின் மரணத்தை உண்டு பண்ணி நம்ம கேட்டமா ரட்சிப்பு இல்லை, அதற்கு முன்பாகவே ஏற்படுத்தி விட்டார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே நம்முடைய ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நேசிக்கிறார். பாருங்கள், நம்மளை எவ்வளோ அன்பு செலுத்தியிருந்தால் நம்ம பிறக்குக்கு முன்பாகவே ரட்சிப்பை உண்டு பண்ணி சிலுவையின் மரணத்தை உண்டு பண்ணி நமக்காகவே பாருங்கள் அவர் செய்திருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ அற்புதமான தேவன். பாருங்கள், பொருளாதார செழிப்பு குறித்து இதை தான் நாம் பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து நாம் போதித்து வருகிறோம். பொருளாதார மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதை தேவன் எப்படி சந்திக்கிறார் என்று பார்க்கும்போது தேவன் நம்மை குறித்து எவ்வளவு கர்ஷனையாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள், பணம் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், நானும் சில இடத்துல கேட்டிருப்பேன், இல்லைன்னு உடனே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி நண்பர்களும் இருக்கிறாங்க. அது எப்படி சந்திக்கப்படுகிறது? தேவனுடைய கிருபையினால தான். ஏனென்றால் நான் அந்த அளவுக்கு அவங்களுடைய கம்யூனிகேஷனில் அந்த அளவுக்கு ஒரு நெருங்க நண்பர்களாகவும் இருப்பேன். ஆனால் அவங்களும் ஒரு நாளும் இல்லை என்று சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நண்பர்களாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் கிருபையாய் அவர்களை பயன்படுத்துகிறார். பாருங்கள், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பணம் பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு உங்களுக்கும் நண்பர்கள் இருக்க வேண்டும். நீங்களும் செழிப்பாக வாழ வேண்டும். ஆகையால் நீங்களும் எல்லா இடத்துலையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லலை, நீங்களும் கொடுக்கணும். அதே மாதிரி நானும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல் நீங்களும் செழிப்பாக வாழ வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பம். பொருளாதாரத்தை குறித்து அப்படித்தான் தேவன் விரும்புகிறார். என் பிள்ளைகள் எல்லாரும் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பமே. பொருளாதாரம் கொடுத்து வேதம் அதிகமாக போதிக்கிறது. வாழ்க்கையில் முக்கிய அம்சமாக இதுதான். இது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? நன்றாக தெரியும். பாருங்கள், நம்ம பல்வேறு பிரிவுகளாக நம்ம போதித்து வருகிறோம். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பல்வேறு பிரிவுகள். அதில் நம்ம என்ன பார்த்தோம்? பொருளாதார செழிப்பை குறித்து நம்மை குறித்த சித்தமும் விருப்பமும் நோக்கமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அதான் நிறைய வீடியோ நீங்கள் போன 6 வீடியோ 8 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அதை பார்க்கலாம். பார்க்கும் பொழுது அதில் நிறைய 10 பொருளாதாரத்தை செழிப்பு குறித்து கர்த்தர் விரும்புகிறவர். நம்ம இப்போ ரெண்டாவது வாரத்திலேருந்து நம்ம வேறு இதை பார்த்து கொண்டு வருகிறோம். 2வது வாரத்தில் என்னது? சில பொய்களை, அதாவது முதல் பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்?
கர்த்தருடைய செழிப்பு நம்ம குறித்து சித்தமும் இருப்பார். 2வது பகுதியில் என்ன பார்த்தோம், இந்த பொருளாதார இந்த செழிப்பில் சில பொய்கள், மக்கள் பாருங்கள் பொய்களை நம்புகிறாங்க. பொருளாதார செழிப்பில் குறித்து மக்கள் நம்ம பொய்களை பார்த்தோம். இதில் பொய்களை பற்றி எப்படி பார்த்தோம், முதல்ல பணம் வேண்டாம், அது அவசியம் இல்லை என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆண்டவர் பார்வையில் பொருளாதாரம் முக்கியம் இல்லை, பணம் முக்கியம் இல்லை, இப்படிப்பட்ட பேசுகிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, இது 2வது. முதல்ல பணம் தேவையில்லை, அது ஐஸ்வர்யத்தை விரும்பவில்லை கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க ஐஸ்வர்யவனாகவும், சில பேர் பணக்காரராகவும், சில பேர் ஏழையாகவும் கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லி ஏதோ அவன் தலையெழுத்து என்னச்சு, அவன் அப்படி தான் இருப்பான், இவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லி இப்படி சாக்கு புக்காக பேசி ஒருத்தன் முன்னேறக்கூடாது. ஏன்னா இப்படி எதிராளி பேசும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவன் முயற்சி எடுக்க போனாலும் அவன் தலையில் என்ன இருக்குது, அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் முயற்சி எடுக்க முடியாமல் அளவுக்கு ஆகிவிடுது. ஏனென்றால் அந்த வார்த்தை அந்த அளவுக்கு அவனை பாதிச்சு விடுது பாருங்க. சிலர் ஐஸ்வர்யமாகவும் சில தரித்திராகவும் உண்டு பண்ணிடுறான்னு மக்கள் நம்புகிறாங்க. இதை வேத வசனத்திலிருந்து நான் இது பொய் என்று நான் இதை வேத வசனத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பொய்ன்னு. செழிப்பு பிரமாணத்தை பின்பற்றினால் செழிப்பு அடைகிறார்கள். பாருங்கள், செழிப்பு பிரமாணத்தை பின்பற்றினால் செழிப்படைகிறார்கள். தரித்திரத்தில் இருந்தீங்கன்னா தரித்திரம் தான் உங்களுக்கு வரும். அதை பற்றி நீங்கள் பேசி வாங்கியிருந்தேன், இதெல்லாம் பொய் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை உங்களுக்கு சொல்ல, ஐஸ்வர்யா இப்படிலாம் பொய் சொல்கிறேன், இப்படிலாம் வார்த்தைகளை நீங்கள் நம்பாங்க, இதெல்லாம் பொய். அதில் தான் நான் போன வாரத்துலேருந்து நான் உங்களுக்கு இந்த வேதவசனத்திலேருந்து இதெல்லாம் இப்படி கிடையாது என்று நான் உங்களுக்கு எடுத்து காமித்தேன் பாருங்கள். இன்று நான் 3வது ஒரு பொய் குறித்து நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னவென்றால் பாருங்கள், 3வது இந்த பொய் என்னென்னா, என்னுடைய பொருளாதார செழிப்பை தேவன் விரும்புவது இல்லை. இப்படி இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, பணக்காரனாக ஆயிடக்கூடாது, நகை நட்டு வாங்கிடக்கூடாது, தங்கங்கள் வாங்கிடாது, வெள்ளி பொண்ணு இதெல்லாம் ஒன்றும் வாங்கிடக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க பூமியில் கீழே இருக்க தங்கக்கூடாது, மேலே இருக்க தங்கலாம். எப்படியோ வாழ்கிறாங்க, எப்படியோ. கர்த்தர் இப்படி இருந்தால் தான் கடவுள் நேசிப்பார், இல்லைன்னா நேசிக்க மாட்டார். அதை சாப்பிட்டா தான் கர்த்தர் நேசிப்பார், இல்லதை செய்தால் சாப்பிட்டா தான் கர்த்தர் நேசிப்பார். இப்படி ஏராளமான மக்கள் போதிச்சு நிறைய பேர் அதில் கெட்டு போனவங்க நிறையா இருக்காங்க. வேத வசனத்தின்படி அவங்க கேட்காம வேற ஏதோ கேட்டு அவங்க கெட்டு போனவங்க நிறையா இருக்காங்க. பணம் என்றாலே கடவுள் வெறுக்கிறார் என்று நம்புகிறார். பணம்னாலே கடவுள் வெறுக்கிறார். சிலர் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள், இப்படிப்பட்ட காரியத்தை எடுத்து கூறுகிறார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட மக்கள் மனதில் வைக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஆபத்தானது. இன்று நான் 3 பெரிய காரணத்தை எடுத்து காண்பித்து ஏன் இது ஒரு மாபெரும் பொய் என்று நான் உங்களுக்கு காரியத்தை எடுத்து எதுவும் பொய், பணம் என்றாலே கர்த்தர் விரும்பவில்லைன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர் வெறுக்கிறார் அப்படி சொல்கிறாங்க. அவர் விரும்புவதில்லை, வெறுக்கிறார். இதெல்லாம் பொய் அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறேன். பொய்களை நம்பிக்கொண்டு இருந்தால் தொழில்தான். பொய்களெல்லாம் நம்பிக்கொண்டு இருந்தால் தொழில்தான் அடையும். நம் எண்ணங்கள் சரியாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய எண்ணங்கள், அதாவது நீங்கள் பொய்யை நம்புறீங்களா, சத்தியத்தை நம்புறீங்க. சத்தியத்தை அறிவீங்கள், நீங்கள் விடுதலை. சத்தியம் தான் உங்களுக்கு தேவ வார்த்தை என்ன சொல்கிறது. ஐஸ்வர்யத்தை குறித்து, பணத்தை குறித்து பைபிளில் நிறைய சொல்லியிருக்குது. நீங்கள் ஆதியாமத்திலே பார்த்தீங்கன்னா, முதல்ல அதுக்கு முன்பாக படைக்கப்பட்டதுக்கு ஆதாமுக்கே எவ்வளோ செழிப்பாக படைத்தார். 2வது ஆபிரகாமுக்கு அழைத்து அவனுக்கு எவ்வளோ கொடுத்தார். அதிலே நீங்கள் முதல்ல பார்க்கும்போது ஏப்பா கர்த்தர் இந்தளவு ஆசீர்வதித்திருக்கிறார். அங்கேயும் செழிப்பை குறித்து கற்றுக்கிட்டே சொல்லி, நீங்கள் செழித்து இருக்க தான் கர்த்தருடைய சித்தம். இதைத்தான் முதல்ல நீங்கள் அடிப்படையாக நீங்கள் மனதில் அப்படியே பதிஞ்சு வச்சுக்கணும். நான் செழித்து பணக்காரனை இருக்கிறது அவருடைய விருப்பம், நான் ஓட்டாண்டி இருக்கிறது அவருடைய விருப்பம் அல்ல அப்படின்னு நீங்கள் முதல்ல அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த செழிப்பினுடைய உபதேசம் உங்களுக்கு நன்றாக புரியும். நான் பணக்காரர் இருக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். அவர் என்னை பணக்காரரை வச்சது அது அவருடைய சித்தம்னால தான் நான் பணக்காரனாக இருக்கேன். இன்றைக்கி எல்லா பொருட்களும், வண்டி, வாகனம் எல்லாம் வாங்குறேன்னா அது அவருடைய சித்தங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நடந்தே வந்தீங்கன்னா எப்படி? நீங்கள் 4-5 பிள்ளைகளை வச்சுங்க, ஒரே பைக்கில் போனால் நல்லாயிருக்கும். பைக்கில் விட்டுட்டு உடனே 4 வீலர் வாங்கணும். இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எல்லா திறனையும் செல்வங்களும் தந்திருக்கிறாருன்னா அது கர்த்தருடைய சித்தம். நீங்கள் அதை பயன்படுத்த இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து இருக்கணும். அதுதான் அவருடைய நன்றாக வாழ்ந்து செழித்திருக்கணும். அதான் அவருடைய சித்தம். பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் புரியணும்.
பாருங்க, தேவன் நம்முடைய முதல்ல நான் என்ன உங்களுக்கு அந்த வார்த்தை, தேவன் தம்முடைய செழிப்பை ஏன் விரும்புகிறார் என்பதற்கு முதலாவது காரணம் நான் உங்களுக்கு சொன்னோம்ல. அந்த காரணத்தை முதலாவது தேவன் எப்படி விரும்புகிறார், நம்முடைய தேவைகளே நம்முடைய தேவைகளும் நம்மளை சார்ந்திருக்கும். நம்மளுக்கு தம்ம தேவை, எனக்குள்ள தேவை, நம்மை சார்ந்திருக்கும், அதாவது குடும்பத்துக்குள்ள தேவை, பிள்ளைகளுக்கெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், குறைவில்லாமல் அது சந்திக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிதான் உண்மை. இப்போ ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ எனக்கு தேவை என்ன, எனக்கு என்ன தேவை, சாப்பாடு தேவை, உடை தேவை, அது தேவை, இதையெல்லாம் தேவை. முதல்ல எனக்கு தேவைப்படுது. ரெண்டாவது நான் குடும்பம்னு ஒன்று வந்துச்சுன்னா மனைவி கொடுக்க வேண்டியிருக்கு, பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய, இதையெல்லாம் நான் கொடுக்கதற்கு திராணியாக என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல தான் உங்களையும். சிலவங்க சொல்லுவாங்க என்ன வாழ்க்கை என்னன்னு. ஒரு மனிதன் ஒரு மனைவி ஒரு பிள்ளைகளுக்கோ சாப்பாடே போட முடியலன்னா எப்படிங்க? கர்த்தர் அந்த அளவுக்காட்டு வதிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா எப்படி? அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை என்னை அப்படி இல்லை வைக்கல, இப்படி வைக்கல, அது அவங்க தான், நான் சொன்னோம்ல அவன் தான் பணக்காரனாக என்னை இப்படி தான் வச்சிருக்காரு, அப்படி இல்லை. முதலுடைய உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வார்த்தைகளை நீ மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அது செழிப்பு உண்டாகும். கர்த்தர் என் செழிப்பை விரும்புகிறார். இன்னையிலேருந்து அது சொல்லிடுங்க. அவர் என்னை பணக்காரர் ஆக வேண்டும் என்றே அவர் என்னை கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார். அப்படி பேசணும். நான் பணக்காரன் ஆகணும், நான் செல்வேந்தரன் ஆகணும், நான் எனக்கு இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற அளவுக்கு அவர் என்னை விரும்புகிறார் என்று நீங்கள் மனதார விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவது உங்களுடைய வாழ்க்கை திறன் கொஞ்ச நாளில் மாறும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. வார்த்தை தான் சரியாக பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் பாருங்கள், ஒரு எஃப்எம் ரேடியோ இருக்குது, அதில் வச்சுக்கோங்க டியூன் வந்து 9.2, 9.3, 9.4 இருக்குது, 9.3 வச்சுக்கோங்க, கேட்காது. கரபரா அதையும் கரெக்டாக வைங்க, கேட்கும். எப்படி? அந்த டியூனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் கேட்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை எது தேவைங்கிறத நீங்கள் தேடணும். எந்த வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மலரும். குடும்பத்திலையும் பாருங்கள், மனைவிட என்ன பேசணும், பிள்ளைகள்ட்ட என்ன பேசணும், இது வெளியே என்ன பேசணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்ன பேசணும், இது தெரியணும். வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்கள், பொருளாதார குறித்து தேவன் விரும்புகிறதா இல்லை என்பதை அவரே போதிக்கிறார். பாருங்கள், அவரு இல்லையா என்பதை அவரே போதிக்கிறார். மத்தேயு 6 நான் உங்களுக்கு சொல்லுறேன். அவர் என்ன வார்த்தை சொல்கிறார்? மத்தேயு 6:31 சொல்லுது வார்த்தை பாருங்க. ஆகால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவை, தெரியும் அவருக்கு. நீங்கள் எனக்கு தாங்க, பணம் தாங்க, அதை தாங்க, இதை தாங்க அப்படிலாம் ஒன்றும் கேட்க வேண்டியது. அவர் எனக்கு தரதுக்காக அவர் விரும்புகிறார். அது அவருக்கு தேவை என்று அவர் தெரிகிறது. பரமபிதா இருந்த நம்முடைய பரமபிதா இவைகளெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் உனக்கு தேவை. நீங்கள் காசு தேவை, பணம் தேவை அப்படிலாம், அதுக்கான வழி, அதை தேவை செழிப்பை உண்டு பண்ணிக்கிற அந்த வழியை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். தாங்கன்னு எங்கேருந்து தர? எல்லாத்தையும் ஏற்படி தான் உண்டு பண்ணி வச்சுட்டார. திரும்ப தாங்கன்னு அதற்கான செழிப்பை குறித்து நாம் போதிக்க வேண்டும். அதெல்லாம் வார்த்தையை நீங்கள் உபயோகிக்கிறது தான் தெய்வம் சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த அண்ட சராசரி எல்லாம் படைத்து வச்சுட்டார். இங்கே தானே இருக்குது. வெள்ளி, பொண்ணு, வைடூரியம், டைமண்ட் எல்லாமே இங்கே தானே இருக்குது. பூமியில் இருக்குது. வேற எங்கேட்டு இருக்கா? இல்லையே. அப்போ இங்கேருந்து தானே நம்ம எடுத்துக்கணும்னா அப்போ நம்ம எப்படி செய்யணும்? அதை தான் தேவன் கற்றுக் கொடுக்குறார். சில பேர்கள் செழிப்பை விரும்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது உங்களுக்கு வராது. பாருங்கள், நான் இடையில ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் ஆள் சொல்கிறாரு, பணம் எப்படி ஒரு மனிதனுக்கு வரல அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்னா, பணக்காரனை பார்த்து பொறாமப்படுறான். இப்போ நீங்கள் பக்கத்து வீடு இருக்குன்னு வச்சாங்களா, நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, ஒரு டிவியோ ஒரு வாகனமோ வாங்கிட்டீங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாக்கா, உனக்கு நீ இன்னைக்கு ஒரு வண்டி வாங்கியிருக்க, நாளைக்கு நீ இன்னொரு வண்டி வாங்குவா, அது கர்த்தர் உன்னை ஆசீர்வதி. இப்படி அவன் என்னைக்கு அதை விரும்புகிறானோ, நேசிக்கிறானோ, அந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமாக இருக்கு. இவனும் அதை விரும்புகிறான்னு சொல்லி தான் அவனுக்கு கொடுக்குறான். அவன் பாருங்கள், எதை சம்பாதிச்சானா வயிற்றுச்சு சம்பாதம், அப்படி சம்பாதிச்சானு இப்படி சம்பாதெல்லாம் வாங்க, இப்படிலாம் அப்படின்னு நீங்கள் வேறு விதமாக சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு அது கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்காது. ஒரு வீடுக்கு முதல்ல இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் போகும்போது சமாதானம் உண்டாதாது. இந்த வீட்டிலருடைய எப்படி நடத்துகிறார் அதே போல் என்னுடைய வீடும் நடக்க வேண்டும், என்னுடைய வீடும் இதே போல் இன்னும் ஒரு பல மடங்கு வீடுவா. இப்படி வார்த்தையில் நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். அப்படியே அவன் அந்த ஆட்கள் அப்படி சொல்ல பாருங்கள். அவன் விரும்புறது இல்லையா? நீங்கள் சில எல்லாமே அப்படி தானே, இந்த உலகமே அப்படி தானே. ஒருத்தர் கொஞ்சம் முன்னேறினா விரும்ப மாட்டாங்க. காரணம் என்ன? விரும்பாத அளவுக்கு யார் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, யார் அவங்கள பாராட்டுறாங்கன்னு அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவங்க வீட்டில் போய் பாருங்கள், யார் பாராட்டுறார்கள்,
அந்த வீடு இன்னும் மகிமையாக இருக்கும். அவங்களும் அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட கற்றுருப்பாங்க. இந்த பொறாமைப்படுற ஆட்களுக்கு தெரியாது. அதைத்தான் தேவன் சொல்கிறார், செழிப்பை பிரசங்கம் பண்ணு. எல்லாம் உண்டு பண்ணியிருக்கிறார் தேவன். இதுக்குத்தான் சுவிசேஷத்தை அறிவிங்கங்கார். செழிப்பை பற்றி பேசு. அவன் செழித்திருக்கணும்னா எங்கேருந்து வருகிறது செழிப்பு, அதை கற்றுக்கொடு அப்படின்னு தான் தேவன் சொல்கிறார் பாருங்க. நம்முடைய பரம பிதவெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. அவர் சொல்லுகிற முக்கியம், இவைகளெல்லாம் உனக்கு முக்கியம், நான் அறிஞ்சிருக்கேன்ப்பா, எல்லாம் அவசியம் என்று தான் சொல்லுகிறார். ஒன்றும் உடுப்பு குடுப்புலாம் ஒன்றும் தேவையில்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. அடுத்த வசனம் என்ன சொல்ல பாருங்க. அடுத்த அதே இது மத்திய 6:33 என்ன சொல்ல பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி தேவன் சொல்றாரு பாருங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம தேவன் தம்முடைய பொருளாதார தேவைகளை விரும்புகிறார் என்று தான் அதுக்கு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு தரப்படும் என்று தான் அவர் விரும்புகிறார் என்று தான் அர்த்தம். 1 தீமோத்தி 5:8 பவுல் இதை பற்றி போதிக்கிறார் பாருங்க. 1 தீமோத்தி 5:8 என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தி 5:8 1 தீமோத்தி 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிமேல் போனால் அவன் விசுவாசத்தை மறைத்தளித்தவனாகவும் அவிசுவாசிலும் கெட்டவனுமாய் இருப்பான். இந்த இடத்துல ஏன் சொல்றாரு அப்படின்னா, நன்றாக கவனிங்கள். கிறிஸ்துவின் என்று சொல்லி கொள்வதற்கு தகுதியற்றவன், அதாவது ஒரு மனிதன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும். அதை ஏற்கனவே சொன்னோம்ல, குடும்பத்தை முதல்ல அவன் கவனிக்கணும். முதல்ல கவனிச்சுக்கணும். அவன் சரீரத்தை கவனிக்கணும், அவனுக்கு தேவையான உணவுகள், 2வது பிள்ளைகளை விசாரிக்கணும், மனைவி விசாரிக்கணும், உறவுகளை விசாரிக்கணும். இப்படி ஒரு மனிதன் அவன் விசாரிக்கவில்லை என்றால் அவன் கிறிஸ்துவே இல்லை, அவன் பின்பற்றவில்லை என்று தான் அர்த்தம். நம்முடைய குடும்ப தேவைகள், பிள்ளைகள் தேவைகள், நம்முடைய சார்ந்தவர்களுடைய தேவைகள் எல்லாம் நல்ல விதமாக சந்திக்கப்பட வேண்டும், குறைவே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அவன் விசுவாசிக்க வேண்டும். நம்ம வேறுங்க, அவன் நம்மளே சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் சிலவங்களுக்கு அவன் அப்படி ஆகிட்டான் இப்படி ஆகிட்டான் பொறாமைப்படுறது, அப்படி பரவாக்கூடாதுங்க. நீங்கள் அவங்களும் சந்தோஷமாக வாழுது, அவங்கள நீங்கள் போய் அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள கூட இருக்கணும். இந்த உறவுகளை பாருங்கள், நிறைய பேர் அவங்க உறவுகளை நன்றாக கவனிப்பாங்க. அவங்க குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறை இருக்காது. உறவுகளை மேன்மைப்படுத்துவார், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சித்தப்பா பெரியப்பாலாம் வந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப அரவணைப்பாங்க, வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப அதுதான் கிறிஸ்துவனுடைய ஒரு ஆனந்த அன்பு. தேவனுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு அதை சரி செய்யவில்லைன்னா கர்த்தருக்கு தான் அது அவமானம். பிள்ளைகளாக இருந்ததுன்னா விசாரிக்கணும், வாங்கணும், இப்படிலாம் செய்யணும். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். இதில் முதல் கர்த்தர் நம்மேல் இருக்கிறார், அதற்காகவே அவர் அது ஏன் செய்கிறான்னு அவர் விரும்புகிறார், இதற்காகவே தான் ஆசீர்வதிக்கிறார். விரும்பி அவர்களுக்கு தேவையான சந்திக்க வேண்டும் என்று தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் கையிட்ட காரியத்தை செய்யும்போது அதை கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் என்னால் பிள்ளைகள் பாருங்கள், பிள்ளைகள் சரியாக விதத்திலே படிக்க வேண்டும், சரியாக விதத்திலே காப்பாற்ற வேண்டும் என்றுதான். அதாவது நம்ம ஆசீர்வதிக்கிறார் என்றால் நம்முடைய கையிட்ட காரியத்தை அதெல்லாம் செய்கிறார் என்றால் நம்மளுடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிங்க. நம்முடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தந்திருக்கிறேன்னா, நான் குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு தேவையான சந்திக்கணும், என்னையால் ஏண்ட உதவிகள் மற்றவர்களுக்கு உதவணும், நான் என்னுடைய சொந்தத்தில் விசுவாசிக்க அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையானதை நான் சந்திக்கப்பட வேண்டும் என்று தான் தேவன் சொல்லுகிறார். இதெல்லாம் சொந்த ஜனத்தை நீ விசுவாசிக்கலைன்னா எப்படி? அதுதான் தேவன் சொல்ல, நீ அதை முதல்ல விசுவாசி அப்படிங்கிற. கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்கள் சரியாக செய்யும் போது கர்த்தர் கனத்தை மரியாதையும் கொண்டு வருகிறது. கர்த்தர் பாருங்க, கனத்தை மற்றவர் பார்க்கிறது மற்றவர்கள் பார்த்து சொல்லணும், கர்த்தருடைய பிள்ளை பார்ப்பா என்ன அழகாக செய்கிறான், அவனுடைய குடும்பத்தை எப்படி நடத்துகிறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் அதை விசாரித்து அதன் மூலமாக செய்யும்போது உங்களுக்குடைய அந்த மகிமை கிடைக்குது. இப்படி செய்கிற மனுஷன் கர்த்தர் செழிக்கப்படுகிறார். இப்படி செய்யணும். ஆமாம், ஒவ்வொருத்தரும் இப்படி செய்யும்போது கர்த்தர் அவன் நன்றாக செய்யப்படும் என்று செழிக்க பண்ணுகிறான். மத்தேயு 7:11 சொல்லியிருக்கிறது. மத்தேயு 7:11 ஒரு அதிகாரத்தை வாசிங்க. மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது
பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கும் நன்மையானவர்கள் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படி சொல்றாரு. அதாவது இந்த உலகத்தில் பாருங்கள், மாமிசமாக இருக்கிற மக்களே சில தாய் தகப்பன் சில குடும்பங்கள் இருக்குது, தாய் பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. ஆனாலும் சில நேரத்தில் சூழ்நிலைகள் வரும்போது பிள்ளைன்னு வந்ததுன்னா செஞ்சிருவாங்க அந்த வரும்போது. ஆனால் அப்படி இந்த மாமிசமான இருக்கிற அந்த மனுஷனே இப்படி செய்யும் பொழுது உங்கள் பரமபிதா உங்களுக்கு எல்லாத்தையும் உண்டு பண்ண பிறகு அவர் செய்யாமல் விட்டுருவாரா? பாருங்கள், அதுதான் சொல்லுது. அதே தான் அதுதான் சொல்லுது. பிலிப்பியர் 4:19 இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிங்க. பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை நிறைவாக்குவார். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இந்த குறைவுகளெல்லாம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, இதெல்லாம் இந்த பாயிண்ட் தான் நல்லா கவனிக்கணும். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. நல்லா கவனிங்க. இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி செய்ய முடியும்? என்னுடைய பிள்ளைகள் இருக்குது, நான் செய்யணும்னா எப்படி செய்யணும்? எனக்கு இருக்கும் வருமானத்தை வச்சு தான் நான் செய்ய முடியும், இல்லையா? அப்போ என்னுடைய வருமானத்தில், அதாவது நான் அதற்கு மேலாகவும் செய்ய முடியாது, அதற்கு கீழாகவும் செய்ய முடியாது. நான் மேலாக செஞ்சால் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒரு பெரிய முட்டாளாக இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய வருமானத்தில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நான் செய்ய முடியும். அதை விட குறை செஞ்சாலும் எனக்கு அஞ்சன்றுவாங்க. ஆகையால் அதற்கு ஏற்றால போல நான் செய்கிறேன். அதாவது என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை என் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறேன்னு சொன்னால் அது சரி. ஆனால் நம்முடைய தேவைகள், தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் நம்ம இருக்கிறோம், நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்? தேவ வசனம் சொல்லுகிறது தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. இதுதான் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடம். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. தம்முடைய ஐஸ்வர்யம்னா அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் பாருங்க. இந்த உலகமே அண்ட சராசரியே அவருடையது. எல்லாம் செய்யக்கூடிய திறன், முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லணும், நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்த, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறார். இப்படி சொல்லிருக்கீங்களே என்ன கேட்டு? கர்த்தர் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறார். அவர் தான் என் தகப்பன். இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய வருமானத்தை வச்சு என் பிள்ளையை கவனிக்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு தந்தாலே என்னென்ன ஒரு வருஷத்துக்கு மிஞ்சி போனால் ஏதாச்சும் செய்ய முடியும், இல்லை ஏதோ ஒன்று செய்ய முடியும். சிலவங்க பணம் சேர்த்து வைப்பாங்க. ஆனால் இந்த அண்ட சராசரியை படைத்தவர், அவரிடமிருந்து இல்லாத வெள்ளியும் பொன்னியும் சும்மா அப்படி இந்த பூமியில் விளைஞ்சு கிடக்கு, எங்கே இருக்குது, ஏகப்பட்டிருக்க, தோண்டி எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பூமியில் பாருங்கள், தங்கம் இன்னும் எங்கேயாவது போதா எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறார். இதுதான் அந்த வேசவதனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ரகசியம். நம்முடைய வருமானத்தை வச்சு நம்ம பிள்ளைகளை எவ்வளோ அழகாக நடத்துகிறோம், அவங்களுக்கு தேவையானதை சந்திக்கிறோம், படிக்க வைக்கிறோம், வாங்குகிறோம், அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குறோம். சிலவங்க வெளிநாட்டில் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து படிக்க வைக்கிற அனுப்புகிறாங்க, பெரிய பெரிய படிப்பு கொடுக்குறாங்க, பெரிய பெரிய வாழ்க்கை கொடுக்குறாங்க, நகைகள், அது இது, வண்டி வாகனங்கள், திருமணம் பண்ணும்போது என்னெல்லாமா கொடுக்குறாங்க. அவருடைய ஐஸ்வர்யத்தை, அவருடைய இருக்கிற ஐஸ்வர்யத்தின்படி. ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னை நடத்துகிறார் என்று நாம் எத்தனை முறை சொல்லியிருக்கீங்களா? அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கை செழிப்பை நீங்கள் பார்ப்பீங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை திறனே மாறும். இந்த வார்த்தையை சரியாக யூஸ் பண்ண பழக்காங்க. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குடும்பத்தை அவர் நடத்துகிறார் என்று சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் நம் தகப்பன், அவரிடம் இல்லாத ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நடத்துகிறார். வெள்ளியும் பொன்னியும் நிறைந்த கர்த்தர் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் நாம் தரித்திரராக இருக்க வேண்டியதே அவசியமே இல்லை. நான் தரித்திரன் அல்ல சொல்லணும், நான் தரித்திரன். ஏனென்றால் அவர் என் தகப்பனாக இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தையும் ஒரு தகப்பன் நம்ம பிள்ளைக்கு எப்படி செய்கிறோம்? அவர் நம்ம பிள்ளையாக இருக்கிறோம். அவர் நம்மை மீட்டெடுத்துருக்கார், அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவர் நம்மை அரவணைத்திருக்கிறார், அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அதான உண்மை.
அவர் நமக்குள்ளே வந்து முன்னும் பின்னும் வந்து ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகம் நமக்குள்ளே வந்து அவர் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் என்னுடைய குடும்பம் நடக்கிறது. இப்படி சொல்லும் பொழுதுதான் நீங்கள் அதிகமான செல்வங்கள் சென்று நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கு குறைவே இருக்கிறது. மெய்யாகவே இதை நான் விசுவாசிக்க வேண்டும். இது விசுவாசியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறுபார். செழிப்பு என்பது தேவனுடைய அன்பில் நாம் சந்திக்கப்படுகிறோம். ஆகையால் நாம் ஐஸ்வர்யன் ஆகிறோம். அவர் செய்வது அதிக நிச்சயம். இந்த மாதிரி செய்வது உண்மையிலேயே அதிக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் இதை கைவிட்டுறாங்க. உபாகம் 8:18 ஒரு வார்த்தை சொல்ல பாருங்கள். உபாகம் 8:18 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகம் 8:18 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிற போல ஐஸ்வர்யத்தை, உனக்கு இப்போ உண்டாயிருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு காண பலனை உனக்கு கொடுத்திருக்கிறவர் அவரே. அவர்தான். அவர் பாருங்க, இன்னைக்கு இருக்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் அவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறவர். அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன், சம்பாத்தியம் மட்டுமல்ல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் ஒன்று கொடுத்திருக்கிறார். 2 நாளாகமும் இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை நீங்க படுத்த ஐஸ்வர்ய தேவன் அவர் பாருங்க, ஐஸ்வர்யத்தின் தேவனை நீங்க நினைச்சு பாருங்க. என்னைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை கவனிங்க. கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு சாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார், சகாயம் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சாலமோனுடைய அந்த ஒரு அற்புதமான இது கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாலமோன் தாவீது ராஜாவினுடைய மகனாக அந்த 2ஆம் நாளாகமம் பாருங்கள். 2ஆம் நாளாகமம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். 2ஆம் நாளாகமம் 1:10 படிக்கிறேன். இப்போது நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வருத்தமாக இருக்கத்தக்க ஞானத்தை அறிவையும் எனக்கு தந்தருளும். யார் கேட்குறான்? சாலமோன். இந்த மாதிரி இருக்க மக்களுக்கு போக்குவரத்து ஞானத்தை தந்தருளும், ஞானத்தையும் அறிவும் எனக்கு தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, தேவன் பாருங்க இதை கேட்குறான், ஞானமும் அறிவும் என்னன்னு. அப்போ கர்த்தர் சொல்றாரு சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினா. அவர் சொல்ல இந்த விருப்பம் எப்படி ஒரு வார்த்தை அவன் யூஸ் பண்ண பாருங்க கர்த்தர். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வார்த்தையில தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. மறுபடியும் சொல்றேன், இதயத்தில் இருந்தபடினால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகஞ்சரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தின் நியாயம் விசாரித்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினால் ஞானமும் விவேகமும் தந்தரலும் அல்லாமல், இதெல்லாம் நான் உனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்கும் இல்லாத ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றான். அவன் என்ன கேட்டான்? சாலமோன் ஒரு ஞானமாக அறிவிருந்தா தாங்க போதும் அப்படின்னா. ஆனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அது மட்டுமல்ல, நீ இதை கேட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி அறிவு ஞானம் இருக்கும்போது தான் அவன் செல்வங்களை கையாள தெரியும். அதைத்தான் அவர் கண்டுபிடித்திருக்கிறார். இவனுக்குள்ள இந்த ஒரு தாட் இருக்கு. இந்த மாதிரி தாட்டு யாருக்குமே இருந்து பார்த்ததில்லை. ஏனென்றால் அவன் கற்றுக்கொண்டான், தகப்பனிடத்திலிருந்தோ இல்லை மற்றவர்களிலிருந்து கற்றுக்கொண்டான் பாருங்க. அந்த மாதிரி அவன் வார்த்தை அந்த மாதிரி பேசும்பொழுது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாருங்க, நீங்களும் தகப்பனுக்கு தாய்க்கும் அழகாக வார்த்தைகளை பேசும்போது தாய் தகப்பனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மற்றவர்கள்ட்ட பேசும்போது உங்கள்கிட்ட அவங்களையும் ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா நீ எப்படி இருக்காயா, நல்லா இருக்காயா, நல்லா இருக்கேன் அப்படின்னா, எப்படிப்பா இருக்கா ஃப்ரெண்ட்லாம், எப்படி இருக்கா, எப்போ வருவா. ஏனென்றால் வார்த்தை அவங்களுக்கு வளர்க்க வைக்கிறது. அந்த வார்த்தையானது தேவனுக்கு பிடிச்சிட்டு பாருங்க. அதனால தான் தேவன் சொல்றாரு, நீ கேட்கல ஆனாலும் நான் தருவேன். கர்த்தர் பாருங்க எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க. அதில் நீ கேட்கானா நான் உனக்கு தருவேன். இப்பேற்பட்ட ஆளுக்கு தான் ஐஸ்வர்யம் தேவை. நீ ஞானத்தையும்
ஞானத்தை எனக்கு கேட்கிறாயோ, உனக்கு நீ ஞானத்தை எப்படி கேட்கிறாயோ, உனக்கு ஐஸ்வர்யத்தின் தேவை. ஆனால் நீ ஞானத்தை கேட்டால் உனக்கு ஐஸ்வர்யம் தேவை. ஆகையால் நீ சரியாக பயன்படுத்துவாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் சரியாக வைத்துக்கொள், நீ பயன்படுத்துவாய். தாவீது இந்த மாதிரி சொல்றாரு, இப்படி கேட்கறதுனால நீயும் உன் குடும்பத்தையும் சரியாக வச்சுக்கூட அப்படின்னு அவருக்கு தெரியுது. சாலமோன் ராஜா அவனுக்கு ஏற்கனவே அவன் பெரிய பணக்காரனாக இருக்கான். அவனுக்கு தேவை. ஆனால் அவனுக்கு பாருங்க, ஞானம், அறிவு, விவேகம் மட்டுமல்ல, ஞான ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் சேர்த்து தருவேன். நான் உனக்கு என்றும் இன்னும் தரப்போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். இது மட்டுமல்ல, இன்னும் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. அதே ஆசீர்வாதம், ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும். எப்படி? வார்த்தை தேவனோடு நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம், குடும்பத்தில் எப்படி பேசுகிறோம். இங்கேருந்தான் விதை. நீங்கள் விதைக்கிறது வார்த்தை விதை மாதிரி. அதை நன்றாக புரிஞ்சுக்கோங்க. விதை இந்த உலகத்திலே, இந்த அண்ட சராசரியிலே விதைக்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் விதை. ஆகையால் தேவன் அந்த முதல்ல படைத்தது ஆதாமிலே அந்த வார்த்தை சொன்னார், இதை சாப்பிடாதே என்று. அந்த வார்த்தையை விட்டு அவன் வேற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால தான் அவனுக்கு பிரச்சனை. கர்த்தர் தம்முடைய பொருளாதாரத்தை செலுப்பி கர்த்தர் எப்படி விரும்புகிறார், அவர் நேசிக்கிறார், அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற பாருங்க. சங்கீதம் 35:27 என்ன சொல்ல பாருங்க. சங்கீதம் 35:27 ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. சங்கீதம் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்த்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவது என்று எப்போதும் சொல்லக்கடவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லக்கடவர் என்று அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. எதுக்கு என்றால் நம்முடைய விசுவாசிகள்னா ஊழியக்காரர்கள் இல்லை, நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள். அது எப்போதும் உங்களுக்கு மகிமை இருக்க வேண்டும். அவர்களை பற்றி சொல்கிறார். ஒட்டுமொத்த நம்முடைய வாழ்க்கை, நல்வாழ்க்கை குறித்த சொல்ல எல்லாம் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று. ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம் எல்லாவற்றையும் நன்றாக இருப்பது கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் மனதில் இருக்கும். சுகமாக இருக்க அந்த மாதிரி வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். வாயில் இருக்கும் அந்த வாயில் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கணும், அந்த மாதிரி வார்த்தைகளை அவருடைய ஐஸ்வர்யத்தின் முறை என் குடும்பத்தை சொன்ன இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களுக்கு நாவிலே எப்பவும் இருக்கணும். கர்த்தர் என்னுடைய ஐஸ்வர்யத்தை விரும்புகிறதை அல்ல என்று நீங்கள் சொல்லவே கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறவர். அவர் ஐஸ்வர்யத்தையும் உண்டாக்குவதற்கு எனக்கு அவர் விருப்பமாக இருக்கிறார். என்னுடைய குடும்பத்திலே அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அவர் விரும்புவது அல்ல என்று சொல்லக்கூடாது. அதற்கு அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. கர்த்தர் நீங்கள் செலுத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விரும்புகிறது அல்ல என்று நீங்கள் வாயால் சொல்லவே கூடாது. அவர் விரும்புகிறார். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஸோ அதற்காகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் விரும்புவது அல்ல என்று சொல்லவே கூடாது. நமக்கு மட்டுமல்ல, இலைகளுக்கும் இது நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு இருந்தது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு அதிகமாக இருந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு இருக்கும்போது தான் நான் இருக்கும்போது நிறைய பேர் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இருக்கும், அது செழிப்பல்ல. சாப்பிட்டு இன்னும் மீதியாக நிறையா இருக்கணும். நிறைய இருந்து அந்த அளவுக்கு மீதி இருக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:6 பாருங்க. 2 கொரிந்தியர் 9:6 ஒரு வசனம் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9:6 வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசானம் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமிக்கப்பட்ட கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கிற இடத்தை தேவன் பிரியமாக இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாக உடையவர்களாகவும் சகலவித நற்கிரிகளும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக. இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாத்தையுமே அதிகமாக கொடுக்கிறவர் வல்லவர் உங்களோடு கூட இருக்கார். நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள், சிலவர்கள் நிறைய இருக்கும், நிறைய தர்மம் செய்யும் நல்ல காரியங்கள் கொடுக்க வேண்டும். அதற்காக உங்களுக்கு சகலவித கிருபை அவர் உங்களுக்கு இருக்கார். நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது இன்னும் அதிகமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் நிறைவாக இருந்தால் தான் நீங்கள் மற்றவர்கள் குறைய கொடுக்கணும். நீங்கள் நிறைந்து இருக்கணும், நிறைவாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கணும், ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நம்முடைய நிறைவில் இருந்து தான் மற்றவர்களை குறைவுகளை சந்திக்கப்பட முடியும். பாருங்க, நிறைஞ்சிருந்தாலும் கொடுக்கும். உங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக ஆக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய நிறைவாக்க விரும்புகிறார். 2 கொரிந்தியர் பேர் அதே இதில் 9:10 அடுத்த வசனம் பாருங்க.
வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கப்படியாகும். விதைக்கிறவனுக்கும் விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதன் பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதை என்பது நான் சொன்ன போல வார்த்தையை நீங்கள் விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அது மீண்டும் இந்த பிரபஞ்சத்திலே சென்று இந்த உலகத்திலே அது அற்புதமான காரியங்களை செய்யும் பாருங்கள். விதை கர்த்தர் சொல்லுகிறார், இதை பெருக பண்ணு, அதைத்தான் செழிப்பு கொடுக்கிற மூலமாக செழிப்புகிறார், விளைச்சல் வர்த்திக்க பண்ணுகிறார். இதுதான் கர்த்தர் பாருங்கள். அந்த வார்த்தையை அந்த வார்த்தை சொல்லி அவர் உங்களுக்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுகிறார். இதை காட்டிலும் மூன்றாவது ஒரு பெரிய காரியம் இருக்கிறது பாருங்கள். நம்ம ஒரு காரியம் செஞ்சோம். அதில் 2 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்று. இன்னொரு காரியம் சொன்னேன் உங்களுக்கு, குடும்பத்தின் தேவைகள் மற்றவர்கள் சந்திக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய மகிமை. அதற்காக நம்மை செழிக்க பண்ணுகிறார். நம்ம குடும்பம் மற்றவர்கள் சந்திக்கப்பட வேண்டும். 2வது பார்த்தோம், இல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தர்மம் செய்ய வேண்டும், அதெல்லாம் பார்த்தோம். 3வது பாருங்கள், தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற நம்மை மூலமாக நம்மை செழிக்க பண்ணுகிறார். தேவனுடைய நோக்கங்கள் மூலமாக நம்மை செழிக்கிறார் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள். தேவனுடைய நோக்கங்கள் பெரிய நோக்கங்கள் என்ன தெரியுமா? சுவிசேஷம். தேவனுடைய நோக்கத்திலே மிகப்பெரிய நோக்கம் சுவிசேஷம். இந்த உலகம் முழுவதும் நற்செய்தி எல்லாருக்கும் செய்யும். கிறிஸ்துவின் மூலமாக அவருக்குள்ளே செழிப்பு இருக்கிறது, அவருக்குள்ளே சுகம் இருக்கிறது, அவருக்குள்ளே எல்லாமே இருக்கிறது என்று இந்த நற்செய்தி தெரிய வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பின் வழி எல்லோருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். எல்லோரும் இந்த வழியை வர வேண்டும். எல்லா சிருஷ்டிக்கும் சொல்லப்பட வேண்டும். காசு இல்லைன்னா சொல்ல முடியாது. காசு தேவை பாருங்கள். சுவிசேஷம் எல்லா இடமும் பேசப்பட வேண்டும். அதற்கு நமக்கு என்ன தேவை? பணம் தேவை. இன்றைக்கி உலகத்தில் வெளியெல்லாம் போனீங்கன்னா நடந்தெல்லாம் போக முடியாது. காரில் இதெல்லாம் போனீங்கன்னா பணம் தேவைப்படும். எதற்காக? கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்காக. நீங்கள் பணக்காரலாக இருக்கலாம். நீங்கள் பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணக்காரர். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இன்னும் அதிகமாக பணக்காரன் ஆக வேண்டும் என்று தான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நோக்கங்கள் பெரிதாக இருக்கிறது. பணத்தை எப்படி கையாளுவது என்று கற்றுக்கொள், ஞானம் பெற்றுக்கொள், அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்று கற்றுக்கொள். நீ என்னுடைய நோக்கங்களை நீ நிறைவேற்ற வேண்டும். இயேசுவை நான் உன்னை செழிக்க பண்ணுகிறேன். அவர் நான் சொல்கிறேன், நானே உன்னை செழிக்க பண்ணுகிறேன்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு வார்த்தை கொடுக்குறார். ரோமர் 10:14 ஒரு இது வார்த்தை இருக்கு, படிங்க. ரோமர் 10:14. அவரே விசுவாசிக்காதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? யார? கிறிஸ்துவர். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதான இப்படியெல்லாம் வார்த்தை இருப்போம். இப்படிலாம் செய்யலைன்னா எப்படி அவங்க பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்கரிகளை சுவிசேஷம் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளோ அழகாகவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அவர் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சுவிசேஷத்தை நீங்கள் செய்யணும்னா பணம் தேவைப்படுகிறது. அதை நம்ம இப்படி சொல்லலாம். எப்படி? அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்க, ஒரு மனுஷனை அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்? பிரசங்க விட்டால் அவர் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படலைன்னா எப்படி ஆண்டவர் விசுவாசிவாங்க? ரிவர்ஸ்லேயும் நம்ம எப்படி படித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை பாருங்கள். அதற்கு நமக்கு சுவிசேஷத்துக்கு அறிவிக்கணும்னா நமக்கு பணம் தேவைப்படுது. அதற்கு தேவன் பாருங்கள், இதை நாம் செழிக்க பண்ணுகிறார் பாருங்கள். இதற்காகவே நம்மை செழிக்க பண்ணுகிறார். இதற்காகவே கிறிஸ்து நம்மை செழிக்க பண்ணுகிறார். கிறிஸ்து நமக்காக கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். அவர் நம்முடைய அந்த வார்த்தை மூலமாக அவருடைய ஆசீர்வாதம் நீங்கள் பெற வேண்டும். அதற்கு தான் அப்படி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மீட்பை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் மீட்பை அறிந்திருக்கும். கர்த்தர் அதற்காகவே திட்டத்தை அவர் ஏற்படுத்தி விட்டார். ஊழியத்துக்காக பணம் தேவை, எனக்கு தேவை என்று நிறைய பேர் சொல்லுகிறார். அதான் தேவைன்னு. ஆனால் அவர் சொல்லுறார், எனக்கு தெரியும்பா. அவர் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே வைத்து விட்டேன். ஆண்டவர் காசு தாருன்னு எங்கேருந்து? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? செழிப்பை பிரசங்கிக்க வேண்டும். செழிப்பு எங்கே இருக்கிறது? அதை அந்த மக்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நம்ம அதிகமாக கவனிக்க வேண்டும். நிறைய பேருக்கு தேவனுடைய திட்டம் புரியவே மாட்டேங்குது. காசு வேணும் தான் சொல்லுதாங்க வெளியே. ஆனால்
மக்களுக்கு சபையில் செழிப்பாக எப்படி இருக்கணும், நீ எப்படி பணக்காரனாக இருக்கணும், ஏன் பணக்காரனாக இருக்க கர்த்தர் ஏன் விரும்புகிறார், அவர் உன்னை பணக்காரன் ஆக்குவதற்கு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார், அவன் கூடவே இருக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தின் பிறகு உன்னை வழிநடத்த விரும்புகிறார். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. பிறகு நீங்கள் பணம் தாங்கன்னா எங்கேருந்து வரும்? வராது. நாம் காசு தேவை என்று சொல்லி கொண்டு இருந்தோம்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. நம்ம நான் சொல்கிறேன், நம்ம அந்த அளவுக்கு அது செழிப்பை பற்றி நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டும். செழிப்பு பிரசங்கம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு செழிக்க வேண்டும். ஊழியக்காரனாக இருந்தாலும் சபை எல்லாருமே செழித்திருக்க வேண்டும். செழிக்க வேண்டும், இதை பொதிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி சகல சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்படும். நாம் என்றென்றைக்கும் செழிப்பு பொதிக்க ஆரம்பிக்கிறோமோ விசுவாசிகள் அப்பொழுதுதான் அவர்கள் அதை விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வார்கள். மனிதன் எண்ணங்கள் மாறும்போது தான் அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. பாருங்கள், மனிதனுடைய எண்ணங்கள் மாறும்போது தான் அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. பாருங்கள், இந்த மாதிரி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பை எப்படி உண்டு பண்ணுறாங்க. அநேகர் இன்றைக்கு செழிப்பதில்லை. ஏனென்றால் கடவுள் செழிப்பை விரும்பதில்லை. நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வருகிறேன், விரும்பவில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் பணத்தை விரும்பலைன்னு யாராவது சொல்லுவாங்களா? நிறைய பேர் பாருங்கள், அவன் பணக்காரனாக இருக்கான், யாருன்னு சொல்லுங்கள், பொறாமப்படுறது, இந்த மாதிரி செய்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, எதெல்லாம் சொல்ல வேண்டும். அதை பாருங்கள், செழித்திருக்கு. அதாவது பணக்காரனை பார்த்தீங்கன்னா பொறாமப்படுவாங்க. அப்போ எப்படி நீ பணக்காரனாக முடியும்? பார்த்தா அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்களோட ஒரு ஐக்கியம் பண்ணி, அவங்களோட போன் பண்ணி அவங்களோட பேசணும். என்ன, நானும் செல்வம் தான் நான் வாழ்னா, நான் எனக்கு என்ன பண்ண, நான் என்ன கற்றுக்கொள்ள, நான் என்ன, அதை எப்படி நான் பண்ண, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் செழிப்பை தருகிறவர் எனக்குள்ளே, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாண்ட் கிடைக்கும், உங்களோட ஒரு இணைப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஐஸ்வர்யனாக மாறுவீர்கள். பாருங்கள், கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை ஐஸ்வர்யனாக மாற்றுவார். அவருடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் உங்களை வழிநடத்த இருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவங்களெல்லாம் பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய காரியம் அவர்களுக்கு மூலமாக நிறைவேறவே முடியாது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் செழிப்பை குறித்து போதிக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சபையும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஊழியக்காரரும் அறிந்து கொள்ள நிறைய இது மாதிரி பற்றி பேசப்பட வேண்டும். இந்த செழிப்பை பற்றி தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக அவர் உங்களை செழிக்க பண்ணுகிறார். அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுமாக உங்களை செழிக்க, என்னுடைய தேவைகள், என்னுடைய குடும்ப தேவைகள் அதெல்லாம் மட்டுமல்ல, அதை விடையும் மேலாக அவர் உங்களை செழிப்பு பண்ணுகிறார். நான் ஏழைக்கு கொடுக்க வேண்டும், அதை விடையும் பெரிய நோக்கம், அதையும் தாண்டி எல்லாம் செய்து முடித்த பிறகு இன்னும் நிறைய இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்த பிறகு ஏராளமாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய உடை இதெல்லாம் இல்லை, அதற்கு மேலாக தேவனுடைய நோக்கங்கள் மேலானது. உணவு, உடை தேவனுடைய நோக்கங்கள் மேலானது. அது நிறைவேற்ற ஏராளமாக தேவைப்படுது. அது எப்போ நிறைவேறப்படும்? இப்படி செழிப்பை குறித்து நாம் பிரசங்கப்படும் பொழுதுதான் தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம். அதுதான் பாருங்கள், தேவன் செழிப்பை விரும்புகிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே தேவனுடைய மேலான நோக்கங்களை நிறைவேற்கிறார்கள். தேவனுடைய செழிப்பை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான். அவர் என்னை விசுவாசிக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னும் செழித்து அவர்கள் வாழ்கிறார்கள். நீங்கள் நன்றாக இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை சிந்தித்து பாருங்கள். தேவன் என்னை குறித்து அவர் செழிப்பை என்னை குறித்து அவர் விரும்புகிறார். இவனை செழித்தாக்க, என்னென்ன அவருடைய எண்ணங்கள் நிறைய, அவருடைய நோக்கங்கள் நிறைய. அதெல்லாம் உன் மூலமாகவே அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அதற்காகவே உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நோக்கங்கள், திட்டங்கள் நிறைவேறவர். இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளும். நான் ஏற்கனவே மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், பொய்களை விட்டு கர்த்தர் செழிப்பை விரும்புகிறார் என்று நம்புங்கள். 2வது, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறார். அதாவது அவருடைய ஐஸ்வர்யம் குடும்பத்தை இப்படி வார்த்தை சொல்லுவேன். இப்போ உங்களுடைய வருமானத்தை வச்சு நீங்கள் எப்படி குடும்பத்தை நடத்துகிறீங்க, அதே போல் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குடும்பத்தை நடத்துகிறார், என்னை வழி நடத்துகிறார். அப்படி நீங்கள் வார்த்தை சொல்லும்போது கர்த்தர் அதிலே மகிமை ஆனந்தமும் அவருக்கு அடைகிறது. அதே போல் தான் சாலமோனுக்கு பாருங்கள், அவன் சொன்னான், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த வார்த்தை அவருக்கு பிடிச்சிட்டு, அதனால தான் உனக்கு எல்லாம் தரேன், அதை விடையும் இந்த வார்த்தை கேட்டதுனால உனக்கு வரப்போகிற ராஜாவும் இன்னும் வரப்போகிற ராஜாவை விடையும் மேலான உனக்கு செல்வம். இப்போ அவனுடைய பணக்காரன் அந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தனா தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தினமும் பயன்படுத்துங்கள். இன்றையிலிருந்து இந்த மாதிரி விதைகளை, வார்த்தையின் விதைகளை போடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை திறன் மாறும். நாம் இன்னும் தொடர்ந்து செழிப்பை குறித்து கற்றுக்கொள்வரும். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். தொடர்ந்து நாம் போற்றப்பட்ட
ஒரு 10-15 வீடியோ இருக்கும், இன்னும் இப்போ 16வது வீடியோ இன்னும் தொடர்ந்து நான் போடுவேன். தொடர்ந்து கேளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். முதல்ல நம்முடைய தொடர் வந்து கர்த்தருடைய வார்த்தையில் நம்முடைய இருதயத்தை எப்படி அதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இது நீங்கள் இதுக்குள்ளே வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மாறும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை திறனே மாறி உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் செழிப்பாகவே இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.